ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். தெளிவு குருவின் திருமேனி காட்டும், தெளிவு குருவின் திருநாமம் காட்டும், தெளிவு குருவின் திருவார்த்தை காட்டும், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. போன பகுதியில ரகுவம்சத்துல காளிதாசர் எழுதின தியான ஸ்லோகத்தை சேஷாத்ரி சுவாமி சொன்னார் அப்படின்றதோடு முடிச்சிருந்தோம். அது என்ன ஸ்லோகம்னா, வாகர்த்த விவ சம்பிரக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்ற ஸ்லோகத்தை அவர் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஷாக்கு. என்னன்னா, சேஷாத்ரி சுவாமியுடைய குண்டலினி சக்தி அவருடைய தேகத்துல ஏறி ஓடிக்கிட்டே இருக்கு. அது பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சக்தி, யோக சக்தி பிரகாசத்தோட இருக்கிறதுனால அவர் டக்கு டக்குன்னு அடுத்தவங்களுடைய மனசுல ஓடுறதுலையும் சரி, அதை அடுத்து நடக்க போற சம்பவமும் சரி, அடுத்து நடக்க போற விஷயங்களும் சரி, உடனே சொல்லிடுவார். அதனாலதான் அவர் எதிர்க்க யார் நின்னாலும் அவருடைய மனதை பிடிக்கக்கூடிய ஆற்றலும் அவருக்கு நிறையவே இருந்தது. அந்த ஞானத்தை இந்த கணபதி சாஸ்திரிகள் மாதிரி, அதாவது காவிய கண்ட கணபதி சாஸ்திரிகள் அவர் மாதிரி முனிவர்கள் அத மக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியில எதுவும் ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா தாலுகா போர்டு பிரசிடென்ட் வேங்கட சுப்பையர்கிட்ட 50 ரூபாயை கலெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. 10 நாள் உபன்யாசம் நடந்தது. கடைசி நாள்ல மகாதேவன்ற ஒருத்தருடைய மகனுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு அவர் வசதி இல்லாதவர், அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிதான் அந்த பணத்தை அவங்க முறையா கலெக்ட் பண்ணது 10வது நாள் உபன்யாசத்துடைய முடிவுல. அதை டக்குன்னு சேஷாத்ரி சுவாமி கிட்ட கொடுத்துருன்னு அவர் கணபதி சாஸ்திரிகள் கண்ணை காட்டின உடனே வேங்கட சுப்பையர் நேரா சேஷாத்ரி சுவாமி கிட்ட கொடுத்துட்டாரு. இதை ஜனங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் கூட கமெண்ட்ல போட்டிருந்தாரு, 50 ரூபான்றது 50,000 மாதிரி நான் சொல்லியிருந்தேன், அவர் சொன்னாரு 5 lakhs அப்படின்னாரு. ஒரு கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு. உண்மைதான், 50 ரூபாய்க்கு 1903ல இருந்த சக்தியே வேற. நான் தான் மதிப்பை குறைச்சி சொல்லிட்டேன். அது 5 லட்சம் வேல்யூ தான். அப்ப அந்த பணத்தை இவர்கிட்ட அந்த 50 ரூபாய சேஷாத்ரி சுவாமி கிட்ட கொடுத்த உடனே என்னத்துக்கு அப்படின்னு கேட்டாரு. உடனே வேங்கட சுப்பைய சாஸ்திரி அது உங்க பிரியம், நீங்க என்ன ஒண்ணா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு. யோசிக்கவே இல்லை. சேஷாத்ரி சுவாமி உடனே அந்த மந்திரத்தை சொல்றாரு. வாகர்த்த விவ சம்பிரக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிரதோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம்ட்டாரு. ஏன்னா இந்த மந்திரம் மகாதேவருடைய மந்திரம். பார்வதி பரமேஸ்வரன் அவங்களுடைய உன்னத நிலைய எடுத்து காட்டுறதுக்காக சொல்லப்பட்ட மந்திரம். அதோடைய அர்த்தம் சொல்றேன். ஒரு வார்த்தை சொல்லும் போதே அதோடைய அர்த்தமும் அதுல விளங்கும். வார்த்தையும் அர்த்தத்தையும் தனித்தனியா பிரிக்க முடியுமா? முடியாது. தித்திப்புன்னு சொன்ன உடனேயுமே வாயில எச்சில் ஊறும். ஏன்னா அந்த சர்க்கரையுடைய தாக்கம் நம்மளுடைய மூளையில எட்டுது. அப்ப தித்திப்புன்னு உடனேயுமே டக்குன்னு நமக்கு அந்த அர்த்தமும் நமக்கு உடம்புல பாயுது இல்லையா? அப்ப அதே மாதிரி வார்த்தையும் அர்த்தமும் ஒண்ணு பிரிக்க முடியாதவை. அது மாதிரி பார்வதியும் பரமேஸ்வரனும் விளங்குறாங்க அப்படின்னு குறிக்கிறதுக்காகத்தான் இந்த சமஸ்கிருத ஸ்லோகமே. எப்படி அந்த சொல்லையும் அர்த்தத்தையும் பிரிக்க முடியாதோ அது மாதிரி எல்லா பொருட்கள்லையும் சிவனும் பார்வதியும் விளங்குறாங்க அப்படின்ற உன்னதத்தை சொல்றதுதான். 2 பேர் சேர்ந்து விளங்குறாங்கன்னால அது கல்யாணத்துக்கு தானே. அப்ப அது மகாதேவருடைய மகனுடைய கல்யாணம் அப்படின்றத மறைமுகமா சொல்லிட்டார். மகாதேவர் சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். சொன்ன உடனே எல்லாருக்கும் ஷாக்கு. சொல்லிட்டு திருப்பி கணபதி சாஸ்திரிட்டு கொடுத்துட்டாரு அந்த பையன். ஏன்னா அவர் தானே சோதிக்கிறது. இது மாதிரி அந்த சோதனை எதுக்காகன்னா ஜனங்களுக்கு அது தெரியணும், சேஷாத்ரி சுவாமி அப்படிப்பட்டவர்னு. இந்த ஒரு சம்பவம் நடந்ததா? இதே மாதிரி ஒரு சம்பவம் கணபதி சாஸ்திரிகளும் ஊனா ராமசுவாமி ஐயரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. இந்த ராமசுவாமி ஐயர் யாருன்னா அவரும் ரமண மகரிஷியுடைய மிகப்பெரிய பக்தர். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ரமண சமதி அப்படின்ற ஒரு சத்சங்கம் ஸ்டார்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது அப்படின்ட்டு உடனே நம்ம ரமணரை பார்த்து நம்ம இதுக்கு முறையா ஒரு சம்மதத்தை வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ட்டு 2 பேரும் உடனே வேகமா மலையேற ஆரம்பிங்க. ஏன்னா ரமணர் மேல இருக்காரு, திருவண்ணாமலையுடைய சிகரத்துல போயிருப்பாரு. அவரு தினமும் அங்க போயிட்டு வர வழக்கம். ஏற ஆரம்பிக்கும் போது எதிர்க்க ஒருத்தர் இறங்குறாரு. யாருன்னா சேஷாத்ரி சுவாமி இறங்குறாரு. அவரை பார்த்த உடனே 2 பேரும் வணக்கம் சொல்லி பணிஞ்சு நிக்கிறாங்க. பணிஞ்சு நிக்கும் போது, என்ன சத்சங்கம் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? சரி சரி, ஷபாஸ், நல்லதுதான், பண்ணுங்க
என் ஆசீர்வாதம் உண்டு அப்படின்ட்டு அவர் பாட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிட்டார். சொல்லிட்டு என்னப்பா இது, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பேசணும், மகரிஷி கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கலான்னு வந்தா இவர் வந்து சேஷாத்ரி சுவாமி அதுக்கு பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாருன்னு அசந்து போயிட்டார். என்ன அப்படிப்பட்ட யோக சக்தி சேஷாத்ரி சுவாமிகள். பொதுவா பாத்தீங்கன்னா தங்க கை சேஷாத்ரின்னு ஒரு பேர் இருக்கு, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம். கடத்தெருவுல வந்தா எல்லா வியாபாரிகளும் அவருடைய கடைக்கு வரணும் அப்படின்னு எல்லாரும் தவா இருப்பாங்க. ஆனா சேஷாத்ரி சுவாமிகள் பாருங்க, முத்தியாலு செட்டியார் கடைக்கு தான் அவர் அடிக்கடி போவார். ஏங்க முத்தியாலு செட்டியார் கடைக்கு மட்டும் அடிக்கடி போனாரு? அதை பத்தி நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடி.